நம்ம எல்லாரும் தமிழ் எப்படி கத்துக்கிட்டோமோ, அதே மாதிரி தான் இங்கிலீஷ் கத்துக்க போறோம். நம்ம சின்ன வயசுல நம்ம அப்பா, அம்மா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் தமிழ் பேசுறத கேட்டு, கேட்டு நம்மளும் ஒரு ஒரு சென்டென்ஸ் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தோம். இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னா, நம்ம நெறையா அது ரிலேட்டடான சென்டென்ஸ் நெறைய கேட்கணும். நம்ம சின்ன வயசுல வீட்ல பேசுறதுக்கான சென்டென்சஸ் நம்ம கத்துக்கிட்டோமோ, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம டெய்லி வீட்ல பேசுறதுக்கு தேவையான இங்கிலீஷ் சென்டென்சஸ் கத்துக்கலாம். என்ன? உனக்கு இன்னும் வண்டி ஓட்ட தெரியாதா? What? You still don't know how to drive? What? You still don't know how to drive? இது ஒரு முட்டு சந்து. It's a dead end. It's a dead end. நான் எப்பவுமே ஈவினிங் டைம்ல தான் குளிப்பேன். I usually take a shower in the evening. I usually take a shower in the evening. நீ அங்க போ. You go there. You go there. நான் இப்போ செய்யலன்னா நான் எப்பவுமே செய்ய மாட்டேன். If I don't do it now, I never will. If I don't do it now, I never will. டைம் ரொம்ப ஸ்பீடா போயிடுச்சு. Time has passed very fast. இப்போ நாம படிச்சதிலிருந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். அதுக்கு நீங்க சரியான ஆன்சர் பண்றீங்களான்னு பார்க்கலாம். நீ அங்க போ. நீ அங்க போ. You go there. You go there. யாரெல்லாம் சரியான ஆன்சர் கண்டுபிடிச்சீங்களோ அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. யார் யார் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க அடுத்த சென்டென்சஸ் பார்க்கலாம். நீ காலையில இருந்து இந்த பிரச்சனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. பிரேக் எடுத்துக்கோ. போய் லஞ்ச் சாப்பிடு. You have been thinking about this problem the whole morning. Take a break. Go to lunch. You have been thinking about this problem the whole morning. Take a break. Go to lunch. கபோர்டு இடதுபுலமாக திற. பாட்டில்கள் இருக்கும். Open the cupboard to the left. The bottles are in there. Open the cupboard to the left. The bottles are in there. இப்படி பேச உனக்கு வெட்கமாக இல்லையா? Are not you ashamed to talk like that? Are not you ashamed to talk like that? இந்த உலகத்துல வார்த்தையால வெளிப்படுத்த முடியாத விஷயங்கள் இருக்கு. There are things in this world which simply can't be expressed in the form of words. இப்போ நான் உங்ககிட்ட 2 கொஸ்டின் கேட்கிறேன். அதுக்கான சரியான ஆன்சர் யோசிச்சு வச்சுக்கோங்க. நீங்க என்கிட்ட உண்மைய சொல்லியிருக்க வேண்டும். நீங்க என்கிட்ட உண்மைய சொல்லியிருக்க வேண்டும். நாங்க திரும்பி வர வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்க வேண்டும். நாங்க திரும்பி வர வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்க வேண்டும். இதுக்கான சரியான ஆன்சர் நான் வீடியோ கடைசில சொல்றேன். வாங்க நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். தயவு செய்து அதை மீண்டும் செய்ய முடியுமா? Could you please repeat that? Could you please repeat that? கலை என்னிடம் பொய் சொன்னதுனால நான் அவளிடம் இனி பேசவே மாட்டேன். Since Kalai lied to me, I don't speak to him anymore. Since Kalai lied to me, I don't speak to him anymore. நீங்க அதை எப்படி பண்றீங்கன்னு எனக்கு சொல்லித்தாங்க. Teach me how you do it. Teach me how you do it. நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப கஷ்டம். It's more difficult than you think. It's more difficult than you think. யாராவது எனக்கு உதவ முடியுமா? Can somebody help me? Can somebody help me? இப்போ நம்ம படிச்சதிலிருந்து நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். யாராவது எனக்கு உதவ முடியுமா? யாராவது எனக்கு உதவ முடியுமா? தயவு செய்து அதை மீண்டும் செய்ய முடியுமா? தயவு செய்து அதை மீண்டும் செய்ய முடியுமா? 5 seconds டைம் உங்களுக்கு. Can somebody help me? Could you please repeat that? யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களோ அவங்க எல்லாரும் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நாம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். முடியாததை செய்ய சொல்றீங்க. You ask me to do the impossible. You ask me to do the impossible. நான் உங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வந்த. I brought you a little something. I brought you a little something. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக வேண்டும். We have to take him to the hospital immediately. He is seriously injured. We have to take him to the hospital immediately. He is seriously injured. நீ நாளைக்கு வர வேண்டாம். You don't have to come tomorrow. You don't have to come tomorrow. நான் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்கிறேன். I work even on Sunday. I work even on Sunday. இது ரொம்ப காலத்திற்கு முன்பு நடந்தது. It happened a long time ago. It happened a long time ago.
நாங்கள் கடைசியாக சந்தித்து 10 வருடங்கள் ஆகிறது. It's been 10 years since we last met. It's been 10 years since we last met. நீங்க அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். I think that you ought to apologize to her. I think that you ought to apologize to her. நீங்க அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். You ought to thank him. You ought to thank him. நீங்க அவருக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் செய்ய வேண்டும். You have only to give him a little help. You have only to give him a little help. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நான் சொன்னபடி நீ செய்ய வேண்டும். இதுக்கான சரியான ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மத்தவங்க ஆன்சர் பார்த்து காப்பி அடிச்சு சொல்லாதீங்க. தப்போ சரியோ நீங்களே ட்ரை பண்ணுங்க. நான் கரெக்ஷன் பண்றேன். கமெண்ட் செக்ஷன்ல சொல்றதுக்கு உங்களுக்கு 6 செகண்ட்ஸ் டைம். வாங்க அடுத்த சென்டென்சஸ் பார்க்கலாம். அவர் வேண்டுமென்றே அந்த தவறைச் செய்தார் என்று நினைக்கிறீர்களா? Do you think he made that mistake on purpose? Do you think he made that mistake on purpose? 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாருன்னு தெரியாதா? Did not you know that he passed away 2 years ago? Did not you know that he passed away 2 years ago? நீங்க உங்க முடிய வெட்ட வேண்டும். You should get your hair cut. You should get your hair cut. நீங்க குதிரை சவாரி செய்ய முடியாது. You can't ride a horse. You can't ride a horse. நீங்க உள்ள வரக்கூடாது. You must not come in. You must not come in. நீங்க ஞாயிற்றுக்கிழமையில வழக்கமா என்ன பண்ணுவீங்க? What do you usually do on Sunday? What do you usually do on Sunday? உங்களுக்கு இறைச்சி சமைக்க தெரியுமா? Do you know how to cook meat? Do you know how to cook meat? நீங்க கண்டிப்பா உடனே ஒரு மருத்துவரை பார்க்கணும். It is necessary for you to see a doctor at once. It is necessary for you to see a doctor at once. நீங்க தைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். You must build up your courage. You must build up your courage. நீங்க யாரை பத்தி பேசுறீங்க? Whom are you speaking of? Whom are you speaking of? அதுக்காக நீங்க அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். You are to apologize to her for it. You are to apologize to her for it. நீங்க போன தடவை செய்த அதே தவறை செய்திருக்கீங்க. You made the same mistake as last time. இப்போ நான் உங்ககிட்ட நாம படிச்சதுல இருந்து உங்ககிட்ட 2 questions கேக்குறேன். Question 1. நீங்க யாரை பத்தி பேசுறீங்க? நீங்க யாரை பத்தி பேசுறீங்க? Question 2. நீங்க உங்க முடிய வெட்ட வேண்டும். நீங்க உங்க முடிய வெட்ட வேண்டும். 6 seconds டைம் உங்களுக்கு. இதுக்கான சரியான ஆன்சர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இங்கிலீஷ் கத்துக்க தேவையான நிறைய வீடியோஸ் ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து இருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வீடியோஸ் பாருங்க. வாங்க அடுத்த சென்டென்சஸ் பார்க்கலாம். நீங்க நேர்மையான மனிதர் போல் தெரிகிறது. You seem to be an honest man. You seem to be an honest man. நீங்க அதிகமா சாப்பிடாம இருக்கிறது நல்லது. You had better not eat too much. You had better not eat too much. நீங்க கொஞ்சம் ஓய்வெடுக்கிறது நல்லது. You had better take a little rest. You had better take a little rest. நீங்க எதிர்காலத்துல என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? What do you want to do in the future? What do you want to do in the future? நீங்க மது அருந்துவதையும் புகைப்பிடிப்பதையும் கைவிட வேண்டும். You should give up drinking and smoking. You should give up drinking and smoking. நீங்க என்னுடைய புதிய காரை பயன்படுத்தலாம். You may use my new car. You may use my new car. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் 2 questions கேட்டிருந்தல, அதோட ஆன்சர் நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்க வேண்டும். You should have told me the truth. You should have told me the truth. நாங்க திரும்பி வர வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்க வேண்டும். You are to stay here until we come back. You are to stay here until we come back. உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்ததோ, அதே மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கணும் இன்ட்ரெஸ்டட் இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்க உங்க மூலமாக இங்கிலீஷ் கத்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் மறக்காமல் பாருங்கள்.